ஒரு நிமிஷம் கேளுங்க. மனநலம், மனப்பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்றோம் இல்லையா, அதை வெளியில சொல்லவே நாம் தயங்குறோம். உதவி நாடுறது தப்புன்னு நினைக்கிறோம். ஆனால் உதவியை கேட்கறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது ஜுரம் வந்தால் கண்டினியூ பண்ணால் நம்ம டாக்டர்கிட்ட போகிறது ரெடியாக இருக்கும். ஆனால் சைக்கியாட்ரிக் பிரச்சனை, சைக்கியாட்ரிஸ்ட்டை போகணும், சைக்காலஜி போகணுன்னா பைத்தியம் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 கோடி மக்கள் இந்தியாவில் மட்டுமே மனநலத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம். ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். திரும்ப நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இந்த 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு. முதல் பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவில் 20 பேரில் ஒருத்தருக்கு மனநல பிரச்சனை இருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, 15லேருந்து 29 வயசு உள்ளவங்களுக்கு தற்கொலை முயற்சி ஒரு தடவையாவது அவங்க அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது இந்தியாவில் மட்டும். இது மூணாவது விஷயம், மனநல பிரச்சனைகளால் ஆண்டுக்கு ரூபாய் 1.5 லட்சம் கோடி பொருளாதார இழப்பு நடக்குது அப்படின்ட்டு. நாலாவது பாயிண்ட்டு, 90% பேர் தேவையான சிகிச்சையை பெறுவதில்லை, அவங்க வெளியிலேயே சொல்றது இல்லைங்க. அஞ்சாவது பாயிண்ட், கிராமப்புற இந்தியாவில் 150 பேருக்கு ஒரு மனநல மருத்துவர் மட்டுமே உள்ளார். இதுவுமே டாக்டர்ஸ் இல்லாததுமே ஒரு பிரச்சனை. ஆறாவது பாயிண்ட்டு, COVID-19 அந்த தொற்று நோய் வந்தது இல்லையா, அந்த காலத்தில் 25% விழுக்காடு மக்களுக்கு மனநல பிரச்சனை வந்ததாங்க. ஏழாவது, பணிபுரியும் இளைஞர்கள் ரெண்டுமே சேர்த்து 42 பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கிற சர்வேங்க அது. எட்டாவது பாயிண்ட், குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரில் 12% பேர் மனநல பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 9வது பாயிண்ட், மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களில் 80 பேர் குடும்ப ஆதரவு இன்மையால் சிகிச்சை பெறுவதில்லை. லாஸ்ட் பாயிண்ட், 10வது பாயிண்ட், நாட்டில் உள்ள மொத்த மருத்துவ செலவில் 1.3% மட்டும்தாங்க மனநல மருத்துவருக்காக நாம் செலவிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டர்கிட்டே நம்ம போகிறதில்லை அப்படிங்கிறது தான். சரி, இதில் முன்னெச்சரிக்கையாக என்ன செய்யலாம்? தொடர்ச்சியாக மன வருத்தம் இருந்ததுன்னா, மகிழ்ச்சி இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும். வழக்கமான செயல்களில் இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் காஷியஸாக இருங்க. தூக்கம் அல்லது பசியில் குறைபாடு இருந்தாலும், தொடர்ந்து மன அழுத்தம் இருந்தாலும், தற்கொலை முயற்சிகள் உங்களுக்கு செய்யணும்னு தோணுனா கூட உடனே மருத்துவரை அணுகுங்க. தடுப்பு முறைகள் என்ன? நல்ல உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்கம், நல்ல தூக்கம், மன அமைதி, தியானம், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறது, இதெல்லாம் பண்ணிங்கனாலே இதுலேருந்து வெளில வந்துடலாம். மன அழுத்தத்தோடு நீங்கள் இருக்காதீங்க, உற்சாகமாக இருங்க. உலகமே உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். பை பை.